அதற்கு இணங்காக தமிழ் முதலாக 2004 அக்டோபர் 12 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் ஒரே ஆண்டு தான் 2008, தெலுங்கு கன்னடம் பக்கத்து ஸ்டேட்டு ஒட்டி இருக்கு 2008, மலையாளம் 2013, மலையாளம் 12 மலை தாண்டி போகணும், 13வது தான் மலையாளம். 14 ஒடியா, மலையை தாண்டி அங்கிட்டு இந்த 14 பேர் ஓடி போயிட்டான் ஒடிசாவுக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2024 பாத்தீங்கன்னா ஒரு 5 மொழிகளை நம்ம அறிவிச்சிருக்கிறோம். மத்திய அரசு செம்மொழியாக அறிவிச்சிருக்கு. பொதுவாகவே ஒரு மொழியை செம்மொழியாக அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அது மத்திய அரசுக்கு தான் இருக்கு. மத்திய நிர்வாகம் நாடாளுமன்றம் தான் அந்த விஷயத்தை சொல்லும். பாத்தீங்களா, அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2024 நான் மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, பெங்காலி ஒரு 5 மொழிகளை நம்ம செம்மொழியாக அறிவிச்சுக்கிறாங்க. இப்ப கவுண்டிங் 6ல இருந்து எவ்வளவு 6, 5, 11 மொழிகள் இருக்கு.